கோலம் எல்லாம் யார் யார் வந்து கேட்குறாங்களோ எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ரோட்டை போகிறவங்களாம் நின்று கேட்குறாங்க. எங்கள் அக்கா துணியெல்லாம் பூச்சி கிழிச்சு விட்டா, ஏதோ குஷ்டுக்கிறா போலது, ஏதோ கன்றாவி. விடுமா அந்த லேடிஸ் போலீஸ் அப்படியே விடவே மாட்டுறாங்க. ஆட்டோவில் ஏற்ற முடியல 4 போலீஸால். எஸ்ஐ கலைச்செல்வி ரவுடி ரோஹித் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக கூறி அவருக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் ரிவார்டு வழங்கி பாராட்டினார். வழக்கமாக ரவுடிகளை ஆண் காவல் அதிகாரிகளே சுட்டு பிடித்ததாக கூறப்படும் நிலையில் முதன்முறையாக பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியின் தைரியமிக்க செயல் காவல்துறையினர் மத்தியில் வியப்பாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் 15ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் டிபி சத்திரம் காவல் நிலையத்துக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதில் பேசியவர் கிருஷ்ணா பவன் ஹோட்டல் எதிரே பெண் ஒருவர் அவரது 7 வயது பெண் குழந்தையை சரமாரியாக தாக்குவதாகவும் தடுக்கச் சென்ற பெண்களையும் அடி வெளுப்பதாக கூறினார். அந்த குழந்தைய போட்டு அங்கே அடிச்சுருந்தாப்பா, போகிறவங்க வரவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அந்த குழந்தை கத்துச்சு பாரு, கத்துன நாங்கள் அப்போ எட்டி பார்த்தோம். அந்த குழந்தை கத்துது, ஆனால் அந்த கல்லில் போட்டு அந்த குழந்தைய நெந்தியை இடிச்சா. நான் கேட்டேன், பைத்த காட்சி பொம்பளையா ஏன் இந்த மாதிரி குழந்தைய போட்டு அடிக்கிறான்னு கேட்டேன். ஊட்ட இட்டுன்னு போய் ரிப்போர்ட்னு சொல்லி நான் கை வச்சு அவளை தள்ளுந்துக்கு என்னை எட்டி மாறிலே குத்துனா பாரு. என் பொண்ணு வந்தது, என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாரு. என்ன கோலம் எல்லாம் யார் யார் வந்து கேட்குறாங்களோ எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ரோட்டை போகிறவங்களாம் நின்று கேட்குறாங்க, ஏமா அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணுறா, என்னம்மா கேட்டாங்கன்னா எல்லாரும் அடிக்கிறா. இதையடுத்து எஸ்ஐ கலைச்செல்வி, பெண் காவலர் சுசித்ரா, காவலர்கள் சந்தோஷ்குமார், சிராஜுதீன், அசோக் குமார் ஆகியோர் காவல் வாகனத்தில் சம்பவ இடத்திற்கு சென்றனர். தாக்குதல் நடத்திய நேபாள நாட்டைச் சேர்ந்த சீதா என்ற அந்த 23 வயது பெண்ணை கலைச்செல்வி தடுத்த அடுத்த நொடி அவரது தலைமுடியை பிடித்து கீழே தள்ளி உதைத்த சீதா தடுக்க வந்த காவலர்களையும் அடித்து ஓடவிட்டதாக கூறப்படுகிறது. லேடிஸ் போலீஸ் 2 பேர் வந்தாங்க, அப்புறம் ஜென்ஸ் 4 பேர் இருந்தாங்க. அவங்களும் சொல்கிறாங்க எல்லாரையும் திருப்பி கை வைக்கிறாங்க. அவங்க முடியை பிடிச்சி இப்படி தலையில் அவங்க படுத்துட்டு இருக்காங்க. இப்போ கை இப்படி பிடிக்கிறாங்க. விடுமா அந்த லேடிஸ் போலீஸ் அப்படியே விடவே மாட்டுறாங்க. அந்த ஆட்டோவில் ஏற்ற முடியல 4 போலீஸால், போலீஸ் காவல் ஐயாவால் ஏற்ற முடியல. அந்தளவு ஸ்டேபிளாகவே இல்லை. அவங்க வெளியெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டம்ண்ணா. போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த பெண்ணை தடுக்க இயலாமல் திணறிய போலீசார் திசைக்கு ஒரு பக்கம் சிதறி சென்ற நிலையில் போதை தெளிந்தவுடன் அவரை காவல் நிலையம் அழைத்து வர சொல்லிவிட்டு போலீசார் காவல் நிலையம் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காலையில் போதை தெளிந்த நிலையில் என்ன நடந்தது என்றே தெரியாதது போல தனது குடும்பத்தினருடன் காவல் நிலையம் வந்திருந்தார் சீதா. சீதாவை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்தனர். தான் தனது தந்தை வாங்கி வைத்திருந்த மதுவை அருந்தியதால் தெரியாமல் அப்படி நடந்து கொண்டதாக கூறியதோடு குழந்தைகளின் நலன் கருதி தன் மீது நடவடிக்கை ஏதும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சீதா. இதையடுத்து உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி புகார் ஏதும் அளிக்காததால் சீதாவை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.